எடுத்து புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து காண்பிப்பதற்காக அவைகளை கர்த்தர் நிழலாய் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு நமக்கு நிழல், புதிய ஏற்பாடு தான் நமக்கு நிஜம். பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள்லாம் நமக்கு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக அல்லது திருஷ்டாந்தமாக, திருஷ்டாந்தங்கிற வார்த்தை ரொம்ப பழைய வார்த்தை, எடுத்துக்காட்டாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் வசனங்களுக்கு நேராக உங்கள் கவனத்தை செலுத்தும்படிக்கு நான் உங்களை கேட்குறேன். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுகிற வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்னு வாக்கு பண்ணின கர்த்தர் அவருடைய வனாந்திரத்தின் வழியாக நடத்தி வந்தார். மன்னாவை தந்தார், காடையை தந்தார், சோதர யுத்தங்களை செய்தார், அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்தார், ஆச்சரியமாக வழி நடத்தி வந்தார். அவர்கள் மேக ஸ்தம்பத்துக்கு கீழாக, அக்னி ஸ்தம்பத்தின் கீழாக இருந்து வழிநடத்தப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். சத்துருக்கள்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. அது உண்மைதான். அதே தேவன் நமக்கு இன்றைக்கும் நாம் துதிக்கும் போது தடைகளை மாற்றுகிறார், ஜபிக்கும் போது அற்புதங்களை செய்கிறார். இயேசு நாமத்தை அறிக்கை செய்கிற போது பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுகிறது. இங்கேயும் கர்த்தர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். ஆனால் இது அல்ல முடிவு. இப்ப அவர்கள் கானானில் போய் பிரவேசித்து நீ தங்குற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னாரு. இப்ப வர வழியில அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக, அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக அநேகர் அந்த கானானுக்குள் பிரவேசிக்காமலே மரித்து போயிட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா, அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லி தருது. இப்ப 17வது வசனத்தை வாசிங்க. 3:17. அரோசித்தார் யாரை வெறுத்தார்? அருவருப்பா யார ஆண்டவர் பார்த்தார்? யார ஆண்டவர் அருவருப்பா பார்த்தாரு? பாவம் செய்தவர்களை தேவன் அருவருப்பாக பார்த்தார். அவங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கல, வர வழியிலேயே அவர்கள் மரித்து போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன இளைப்பாறுதலுக்குள்ள அவர்கள் வரல. ரெண்டாவது யாரை குறித்து ரெண்டாவது ஆணையிட்டாரு? கீழ்ப்படியாதவர்களை குறித்து கர்த்தர் ஆணையிட்டார். அவர்களும் எங்க வரல? கானானுக்குள்ள இளைப்பாறுதல பிரவேசிக்கல. மூணாவது அவிசுவாசத்தினாலே அதிலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். சோத்திர பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம், அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் இளைப்பாறுதலை பிரவேசிக்காமல் வனாந்திரத்திலே மரித்து போனார்கள். யார் கர்த்தரை விசுவாசித்தார்களோ, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார்களோ, பரிசுத்தத்தை காத்து கொண்டார்களோ, அவர்கள் அந்த இளைப்பாறுதலாகிய கானானிலே பிரவேசித்தார்கள். அவர்கள் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 4வது அதிகாரத்துக்கு வர்றார். 4வது அதிகாரம் என்னது? ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற வாக்கு தத்தத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதை அடையாமல், உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு உங்கள் ரட்சிப்பை குறித்து, அழைப்பை குறித்து பயந்து இருக்க கடவோம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மைதான், அழைத்தது உண்மைதான், அவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தான், நீங்க ராஜாவினுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் உங்கள் அழைப்பை குறித்து கவனம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். பின்வாங்கி போகாதபடிக்கு பயந்து இருக்க கடவோம் சொல்லிட்டு இப்ப 3வது வசனம் வாசிச்சு பாருங்க. 2 வாசிங்க.
அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆ, 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 ஆ. ஓகே, இது 3வது வசனம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். இது நம்ம முதல் ரட்சிக்கப்பட இயேசு சொல்றாரு மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டவர் தந்தாரா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தாரா? செஞ்சங்காட்டி தானே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் சுகத்தை தந்தாரா? விடுதலை தந்தாரா? ஆசீர்வாதங்களை தந்தாரா? அற்புதங்களை செய்தாரா? பிசாசின் விடுதலை தந்தாரா? சாபத்திலிருந்து விடுதலை தந்தாரா? எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறார். அவர் செய்தது நிமித்தமாக இந்த இளைப்பாறுதலை இப்ப நம்ம இந்த பூமியில நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் இதோடு முடியல. இங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு அங்க ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்க வாங்கல 9வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஓய்ந்திருப்பான். ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். சோ இங்க எங்க கொண்டு வராருன்னா, சோத்திரம், நாம் நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இங்கேயே இல்லை. நம்ம எல்லாம் இங்கேயே இருக்கிற விஷயத்தோடு இந்த பூமிக்குரிய விஷயத்தோடவே எல்லாத்தையும் நம்ம நிறைய பேருக்கே பார்த்துட்டு இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு என்பதை சபை மறந்து போயிற்று. ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை சபை மறந்து போயிருக்கிறது. ஒரு நரகம் உண்டு என்பதை சபை மறந்து போயிருச்சு. எல்லா கால்குலேஷன் எங்க தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இங்கேயே தான் போட்டிருக்கிறோம். வாக்கு தத்தங்கள்